அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் உச்சநீதிமன்ற ஜாமீனில் விடுதலையான அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்காக கடந்த வாரம் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு மீண்டும் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருந்தார். அமலாக்கத்துறை சாட்சியான மணிவண்ணனும் ஆஜராகியிருந்தார். விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் இளங்கோவின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி சாட்சி விசாரணை மேற்கொள்ளப்படும் என கூறி விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்தார். பிற்பகல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி மீண்டும் ஆஜரானார். தடயவியல் துறை உதவி இயக்குனர் மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் மேற்கொண்ட குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் வழக்கு விசாரணையை அக்டோபர் 29க்கு நீதிபதி தள்ளி வைத்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து 3வது முறையாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி அமைச்சர் செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டு சென்றார். இந்திய விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படைத்தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறது என்பதற்கு தான் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால்தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்த 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே 37 கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். சென்னை ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்யூட் நைட் ரேஸ் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அந்த போட்டியை இந்த உலகமே பார்த்து வியந்தது, பாராட்டியது. அது மட்டுமல்லாமல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024, ஏசியன் கப் ஹாக்கி, தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம். இந்திய ஒன்றியத்தினுடைய விளையாட்டுத்துறையின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குவோம். துணை முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானதுதான். இதற்கான நிதியை 82 கோடி ரூபாயை உயர்த்துவதற்கான கோப்பில் தான் முதல் கையெழுத்திட்டது என்பதை இங்கே பெருமையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த ஆசிரியர்கள் கோபிநாத், முரளிதரன் ஆகிய இருவரும் முதலமைச்சரை சந்தித்தனர். அப்போது தேசிய விருது முதல்வரிடம் காண்பித்து வாழ்த்து மற்றும் பாராட்டை பெற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.